பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 3ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். 3வது சங்கீதம் 6வது வசனம் என்னோட கூட சேர்த்து வாசிங்க. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை யார் சொல்கிறார் அப்படின்னா தாவீது ராஜா சொல்றார். எப்போ சொல்றாரு அப்படின்னா அதுல அந்த 3வது சங்கீதத்துக்கு அதுல முன்னாடி சொல்லப்பட்டிருக்குது, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். யாரு? தாவீது ராஜா தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோமுக்கு பயந்து, அதாவது அப்சலோம் தாவீதை கொலை செய்ய தேடிட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய கைக்கு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்லி தாவீது தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும் பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் தான் இது. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். இந்த சூழ்நிலையில நம்மளை வச்சு பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளே உங்களை கொலை செய்யணும், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கும்பல் உங்களை கொலை செய்யறதுக்கு தேடுறாங்க அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? என்ன மாதிரி சூழ்நிலை இருப்பீங்க? அதாவது உங்களை கொன்றணும் அப்படின்னு அவங்க கொலை வெறியில நிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம்? முதலாவது நம்ம அழுவோம், கதறுவோம், என்னெல்லாமோ செய்வோம். ஆனா ஒரு நாள் நமக்குள்ள அதுல தைரியம் நமக்குள்ள வராது. அந்த அப்படி கொலை செய்யற மற்றவங்க நம்மள தீமை செய்யற சூழ்நிலைகள்ல நமக்கு ஒரு தைரியம் இருக்காது. ஆனா தாவீதுல சொல்றாரு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும். ஒரு 10,000 பேர் அவர் தேடிட்டு இருந்திருக்காங்க, 1-2 பேர் இல்ல. அவருடைய மகன் கூட 10,000 பேர் என்ன பண்ணலாம், தேடிட்டு அவரை கொலை செய்யறதுக்கு என்ன பண்றாங்க, வந்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாரு, நான் பயப்படேன். எப்படி ஒரு மனுஷனால இப்படி தைரியமா சொல்ல முடியுது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. முந்தின வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார் என்கிறத அவர் அடிக்கடி அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் என் கூட இருக்கிறார், அதனால எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தாவீதுக்குள்ள இருக்குது. ஒருவேளை தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய தவறுகள் காணப்பட்டது, இருந்தாலும் கூட ஆண்டவரிடத்துல ஒரு ஒப்புரவாகி என்ன பண்றாருன்னா தேவன் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் என்ன பண்றாரு, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கும் கூட நாமளும் தாவீதை போல பல சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகள், ஒருவேளை 10,000 பேர் உங்களை துரத்தலனாலும் அதை விட மன போராட்டத்துல, குடும்பத்துல இருக்கிற வறுமை, ஃபைனான்சியல் ப்ராப்ளம், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வழியாக நீங்க கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க உங்க மனதுல, இருதயத்துல நீங்க தனித்து உட்கார்ந்து சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இப்படி நீங்க விசுவாச அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த பயங்கள்லாம் நம்ம விட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓடி போறதை நம்ம பார்க்கிறோம். அந்த முந்தின வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர்லாம் அவனை காப்பாற்ற மாட்டாரு, ஆண்டவர்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு, அவன் அவ்வளவுதான், முடிஞ்சு, அவனுடைய சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு தாவீதை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்களாம். ஆனாலும் தாவீது சொல்றார், நான் பயப்படேன், ஏன்னா தேவன் என் கூட இருக்கிறார் அப்படின்னு. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். மற்றவர்கள் நம்மை குறித்து நிறைய காரியங்களை சொல்லலாம், நல்லதாகவும் சொல்லலாம், கெட்டதாகவும் சொல்லலாம். அதை குறித்து நாம கவலைப்படணும் அவசியம் கிடையாது. 2 விஷயத்தை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உண்மை, பொய். ஏன்னா அவங்களை குறித்து ஒருத்தவங்க உண்மையை சொல்றாங்கன்னா அதை குறித்து நம்ம கவலைப்படணும் அவசியம் கிடையாது. அது ஒருவேளை தவறான விஷயமா இருக்கலாம், அது உண்மையா இருந்தாலும் அதை குறித்து நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது உண்மை. பொய் சொன்னா ஏன் கவலைப்படணுமா? இல்லை, ஏன்னா உங்களை குறித்து சொல்லப்படுற வார்த்தைகள் அது பொய். அப்போ 2 விதமான காரியங்களுக்கும் நாம வருத்தப்படணும் அவசியம் இல்லை. தேவன் உங்க கூட இருக்கிறாரா, அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் நமக்கு வேணும். ஒரு 2 தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம், ஆண்டவர் எப்பொழுதும் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அப்போ ஆப்போசிட்ல உட்கார்ந்தவர் கேட்டாராம், ஆண்டவர் எப்பொழுதும் உங்க கூட தான் இருக்கிறார், நீங்க ஆண்டவர் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு. அதே கேள்விதான் நானும் நம்மளை பார்த்து நானும் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், ஆனா நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யோபு 22வது அதிகாரம் 21வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாயிருக்கும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம தேவனோடு உள்ள உறவுல நல்ல நிலையில இருக்கும் பொழுது நம்மை சுற்றி எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் நாம் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவரோடு உள்ள உறவுல பலப்படுங்க. உங்களை சுற்றி எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அது உங்களுடைய சமாதானத்தை பாதிக்காது, உங்களுடைய மன நிம்மதி அது பாதிக்காது. தேவன் உங்க கூட இருக்கிறார். இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. God bless you.